السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد. فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولله العزة ولرسوله وللمؤمنين ولكن المنافقين لا يعلمون. وقال أيضا: من عمل صالحا فلنفسه ومن أساء فعليها. وقال أيضا: والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: المسلم من سلم المسلمون من لسانه ويده أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரிதாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபியங்கள், தபவு தாபியங்கள், முஸ்லிம்கள், மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூட இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை வாழ்க்கை எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசீ செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித இனத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான், உயர்த்தி இருக்கிறான். அதிலும் முஸ்லிம்களை, மோமின்களை நிரந்தரமான கண்ணியத்துக்கு சொந்தக்காரர்களாக அமைத்து அந்த ஈமானுக்குத்தான் அல்லாஹ் கண்ணியத்தை வாக்களித்திருக்கிறான். அன்பானவர்களே, ஒரு மனிதன் அடிப்படையிலே அழகானவன், கண்ணியமானவன், நாகரிகமானவன். அந்த மனிதனிடம் மனிதத்தன்மை இருக்கும் வரைக்கும் கண்ணியமானவனாக இருப்பான். அல்லாஹ்விடத்திலும் மக்களிடத்திலும் உயர்ந்தவனாக இருப்பான். மனிதன் மனிதத்தன்மை இழக்கின்ற பொழுது அந்த மனிதன் சில வேளை சில மிருகங்களை விடவும் கேவலமானவனாக மாறுகிறான். சிந்தனா சக்தி இருந்தும் நல்லவற்றை சிந்திக்காதவர், பார்வை இருந்தும் நல்ல விடயங்களை பார்த்து படிப்பினை பெறாதவர், செவிப்புலன் இருந்தும் கேட்க வேண்டிய விடயங்களை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தாதவன் நரகவாதிகளுடைய அடையாளமாக சொல்லப்பட்டு உலாயிக கல் அன்ஆம், அவர்கள் ஆடு மாடு ஒட்டகைகள் போன்றவர்கள், பல்ஹும் அபல், அதைவிட ஒருபடி கீழே போகக்கூடியவர்கள். ஈமான், நல்ல தன்மைகள், இஸ்லாமிய பண்பு, மனிதநேயம் இருக்கின்ற பொழுது உயர்ந்து செல்வோம். மனிதத்தன்மைகள், ஈமானிய செயற்பாடுகள், இஸ்லாமிய பண்பாடுகள்
குறைகின்ற பொழுது மிருகங்களை விடவும் தாழ்ந்து விடுவோம். ஒருவருக்கு அல்லாஹ் அறிவு ஞானத்தை கொடுத்திருந்தான், பல நுணுக்கங்களை கொடுத்திருந்தான், அவருடைய துஆ எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு மனிதராக, துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். அவர் அவருடைய அந்த ஞானத்தை வைத்து அல்லாஹ்வை திருப்திப்படுத்தவில்லை, மனித நேயத்தை இழந்தார், ஈமானிய பண்பை இழந்தார். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய இறை தூதருக்கும் எதிராக அவர் செயல்பட்டார். ஞானங்களை கொடுத்த அல்லாஹ், துஆவை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த அல்லாஹ், இறை நேசர் என்ற பெயருக்கு பதிலாக, ஞானி என்ற பெயருக்கு பதிலாக, பெரும் பண்டிதர் என்ற பெயருக்கு பதிலாக, உலகத்திலே மக்களுக்கு மத்தியிலே பெரும் கண்ணியத்தோடும் செல்வாக்கோடும் வாழ்ந்த அந்த கௌரவமான அந்த நபருக்கு அல்லாஹ் சொல்கின்ற உதாரணம், அல்லாஹ் நம் அனைவர்களை பாதுகாக்க வேண்டும், இவன் ஒரு நாய் போன்றவன், அறிவாளி, பண்டிதர், துஆக்கள் கபூலாகின்ற அளவுக்கு இறைவனுடைய தொடர்பு. சில கட்டங்களிலே தவறினார், சருகினார், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக நாவசைத்தார், மூசா நபி இறை தூதருக்கு எதிராக சாப வார்த்தைகளை மொழிந்தார். கண்ணியமானவர்களே, அவர்தான் பலாம் இப்னு பாஊரா, அவருடைய பேர் பலாம். அவருக்கு அல்லாஹ் கொடுத்த சான்றிதழ் நாய் சான்றிதழ். அவருடைய அந்தஸ்தை நாம் இன்னும் உயர்த்தி இருப்போம், இன்னும் இஷ்டத்தோட வைத்திருப்போம். துனியாவுடைய ஆசை, உலக மோகம், உலகத்திலே கண்ணியமும் பட்டமும் பதவியும் அந்தஸ்தும் சொகுசும் செல்வமும் உலகத்திலே கிடைத்தால் போதும் என்று ஒரு வகையான ஆசை ஏற்பட்டது. மனோ இச்சையை பின்பற்றினார், மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டார், ஈமானிய பண்பை இழந்தார், அல்லாஹ்வுடைய உண்மையான அடிமை என்ற தன்மையை இழந்தார், இஸ்லாமிய பண்பை, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற பண்பை இழந்தார். அவருக்கு அல்லாஹ் கொடுத்த சான்றிதழ், அவர் ஒரு நாய் போன்று. தௌராத் வேதத்தை சுமத்தாட்டப்பட்ட, பொறுப்பு கொடுக்கப்பட்ட அந்த யூதர்களை பற்றி சொல்கின்ற பொழுது, வேதக்காரர்களை பற்றி சொல்கின்ற பொழுது, அவர்களுக்கெல்லாம் அந்த தௌராத்தில் உள்ளபடி அவர்கள் அமல் செய்யாததனால், தௌராத்தில் உள்ள வாழ்க்கை அவர்களிடம் இல்லாததனால், அல்லாஹ்வுடைய வேதத்தில் உள்ளபடி அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அமைத்துக் கொள்ளாததனால் அவர்களை அல்லாஹ் ஒப்பிடுகிறான் கழுதைகளுக்கு. தௌராத்தை ஒப்படைக்கப்பட்டு தௌராத்தை படியுங்கள், தௌராத்தின்படி வாழுங்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தின்படி வாழுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் வாழவில்லை, வெறும் அறிவுபூர்வமாக, வெறும் அறிவு, அந்தஸ்து, விளக்கம், ஆய்வு என்ற பெயரில் மாத்திரம் இருந்தார்கள். தௌராத்தில் உள்ள பண்புகள் இருக்கவில்லை, தௌராத்தில் சொல்லப்பட்ட குணங்கள் இருக்கவில்லை, தௌராத்தில் சொல்லப்பட்ட அல்லாஹ்வுடைய அடிமைத்தனம் இருக்கவில்லை. கமசலில் ஐமாரி யஹ்மிலு வஸ்ஸாரா, பொதிகளை சுமக்கும் கழுதைகள் போன்றவர்கள். எங்கிருந்தது பொதி? எங்க இருக்கும்? மேலே இருக்கும். ஒரு பவுசர் இருக்கிறது, ஒரு பெட்ரோல் பவுசர், 5000 10,000 லிட்டர்களை உள்ளடக்கிய ஒரு பவுசர் உடையில நின்று விட்டது. என்ன அல்ல, டீசல் 10,000 லிட்டர் ஏற்றி கொண்டு போகக்கூடிய பவுசர் நின்று விட்டது. என்ன நின்று விட்டது? டீசல் இல்லை. ஒருவர் சொல்கிறார், என்னப்பா 10,000 லிட்டர் இருக்கிறது, 10,000 லிட்டர் டீசலை வைத்துக் கொண்டு டீசல் சேர்ந்து விட்டது என்று சொல்கிறாயே. டிரைவர் என்ன சொல்வார்? 10,000 இருக்கிறது பவுசரில், பவுசர் ஓடுவதற்கு அதனுடைய டேங்க் எம்டி. இது போன்றுதான் உள்ளத்திலே ஞானம் இருப்பவர்களுக்கும் மூளையிலே ஞானம் இருப்பவர்களுக்கும் வித்தியாசம். அறிவு மூளையோடு இருந்தால் செயல்பாடு இருக்காது. பேசுவார், தர்க்கம் புரிவார், ஆய்வு கட்டுரைகள் எழுதுவார். அவருடைய வாழ்க்கையில் அந்த செயற்பாடு இருக்காது. இது போன்றுதான் யூதர்களை, அந்த வேதக்காரர்களை,
அந்த தௌராத் கொடுக்கப்பட்ட பனு இஸ்ரவேலர்களை அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அந்த பவுசரில் இருக்கின்ற டேங்கில் இருக்கின்ற அந்த டீசலை வைத்து அந்த வாகனம் ஓட முடியாதது போன்று பொதி சுமக்கும் கழுதைகள் போன்றவர்கள். அதே சமூகத்திலே ஒரு சாரார் மிக கேவலமான 2 மிருகங்களாக மாற்றப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய படைப்பு தான் என்றாலும் அது அசுத்தமான கேவலமான தன்மை உள்ள பிராணிகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நமக்கு வெள்ளிக்கிழமை போன்றவர்களுக்கு சனிக்கிழமை, அவர்கள் சனிக்கிழமையை மதிக்க வேண்டும், சனிக்கிழமை இபாதத்துக்கு ஒதுக்க வேண்டும். அந்த சனிக்கிழமை அவர்கள் மீன் தொழிலில் ஈடுபடக்கூடாது. மீன்பிடி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சனிக்கிழமை மாத்திரம் நீங்கள் அந்த இபாதத்துக்குரிய நாள், நீங்கள் தொழிலை விட வேண்டும். அவர்கள் சனிக்கிழமை தொழிலை விட்டார்கள் தான், போகவில்லை தான். ஆனால் சனிக்கிழமை மீன் அதிகமாகவும் வரக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. சுர்ரா சனிக்கிழமை இல்லாத 7 நாட்களிலே ஒரு நடுத்தரமான அளவுதான் மீன்கள். அல்லாஹ்வுடைய சோதனை. ஒன்றை தடுத்திருந்தால் அதிலே லாபம் கூட இருப்பதாக விளங்கும் வெளிரங்கத்தில். வட்டி ஹராம், ஆனால் வட்டியோடு சம்பந்தப்பட்டால் தான் சம்பாதிக்கலாம், வட்டியோடு சம்பந்தப்பட்டால் தான் வியாபாரம் செய்யலாம் என்று தோன்றும். பொய், வஞ்சகம், கலப்படம். ஒரு பொய்யை சொன்னால் 5000 வருகின்ற லாபம் 50,000 மாறும். ஒரு கலப்படம் செய்தால் 10,000 வருகின்ற லாபம் 20,000 மாறும். ஆனால் ஹலாலாக வரக்கூடிய 10,000 சேர்ந்து கேபிட்டலும் முதல் பணமும் சேர்ந்து அழியும். இது போன்றுதான் சனிக்கிழமை மீன்கள் அதிகமாக வரும். அல்லாஹ் சொன்னால் சனிக்கிழமை மீன் பிடிப்பதில் ஈடுபட வேண்டாம். நம்முடைய புத்தியை பயன்படுத்தி அல்லாஹ் கொடுத்த மூளை அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு எதிராக, அல்லாஹ் கொடுத்த அறிவை அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு புறம்பாக பாதிக்கிறார்கள். சனிக்கிழமை கொஞ்சம் கனல்கள் தோன்றி, கால்வாய்கள், வாய்க்கால்கள் போன்று தோன்றி, அப்படியே சிறு வாய்க்கால்கள் போன்று தோன்றி, அந்த வாய்க்கால்களால் இங்கே ஒரு குழி தோன்றி அங்கிருந்து வருகின்ற மீன்களை எல்லாம் அந்த வாய்க்கால் மூலம், அந்த கால்வாய் மூலம் எடுத்து இந்த குழியிலே வந்து அப்படியே தண்ணீர் வற்றிவிடும். அதுக்கு பின்னால் எப்படி குளங்களிலே தண்ணீர் வற்றினால் அதிகமாக மீன் பிடிப்பது போன்று அந்த மீன்களை போய் ஞாயிற்றுக்கிழமை அள்ளிக்கொண்டு வருவோம். இது சனிக்கிழமை கடலிலே வந்த மீன்கள் தான். புத்தியை பயன்படுத்தினார்கள். அறிவாளிகள் என்ற ஒரு நினைப்போடு, அறிவை பயன்படுத்தி, புத்தியை பயன்படுத்தி, அப்படிப்பட்டவர்களுக்கு சாபம் உண்டாகியது. அல்லாஹ்வுடைய சாபம். மல்லானஹுல்லாஹு வகதிப அலைஹி வஜஅல மின்ஹுல் கிரத வல் கனாஸீர் வஅபத தாகூத். 2 பிராணிகள், ஒன்று மனிதர்களிலே கேவலமான கூட்டம். அல்லாஹ் சபித்தான். அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்பட்டதுக்கு என்ன? வஜஅல மின்ஹுல் கிரத, அவர்களிலே சிலரை குரங்குகளாக மாற்றினான் அல்லாஹ். என்ன சொல்ல வருகிறேன்? தலைப்பு பிந்தி வந்தவர்களுக்கு விளங்க வேண்டும். நான் பேசிக்கொண்டு வருகின்ற தலைப்பு மனிதன் அடிப்படையிலே கண்ணியமானவன், மனிதன் அடிப்படையிலே கௌரவமானவன், அழகானவன், நாகரிகமாக நடக்க வேண்டியவன். மனிதத்தன்மை இழக்கின்ற பொழுது, மனிதன் சுய கௌரவத்தை இழக்கின்ற பொழுது மிக கேவலமான மிருகங்களை விடவும் கேவலப்படுவான். இதுதான் முகவுரை. இவர்கள் எவ்வளவு பெரிய சமூகத்திலே அந்த காலத்தை பேர் போன சமூகம், பிரபலியமான சமூகம், வேதம் கொடுக்கப்பட்ட சமூகம். அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு எதிராக அல்லாஹ் கொடுத்த அறிவை பயன்படுத்தி குறுக்கு புத்தியால், ஷார்ட்கட்டால் சிந்தித்தார்கள். இந்த எல்லோருக்கும் அதுதான் தேவை. ஒரு டீல் நடக்க வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும். ஒரு டீல் நடக்க வேண்டும், சொந்த வீடு வாங்க வேண்டும். 2 டீலோடு கோடீஸ்வரனாக மாற வேண்டும். 30,000-40,000 சம்பளத்துக்கு இருந்தவர் 30 லட்சத்தை ஒரே அடியாக அடைய வேண்டும் என்பதற்காக என்ன வியாபாரம் செய்தாலும் பரவாயில்லை, எதை கடத்தினாலும் பரவாயில்லை, யாருக்கு கொள்ள போட்டாலும் பரவாயில்லை, நான் முன்னேற வேண்டும். மனிதத்தன்மை இழக்கின்ற பண்புகள், சுய கௌரவம், மனிதநேயம், இதனுடைய தலைப்பு. மனிதநேயம் இல்லாதவர் எப்படி கேவலப்படுவார்? குர்ஆன் எப்படி கேவலப்படுத்தி இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே எத்தனை பேரை எப்படி அல்லாஹ் இழிவுபடுத்தினார் என்பதை சொல்லிக் கொண்டு வருகிறேன். மனிதத்தன்மையை மனிதன் இழக்கின்ற பொழுது மிருகத்தை விட கேவலமாகுவான். சில மிருகங்களிடம் கூட நல்ல பண்பு இருக்கும். நாய்க்கு எச்சி தண்ணி ஊற்றினால் வாலாட்டை கொண்டு நன்றி செலுத்தும். நான் வருகின்ற பொழுது அதனுடைய மொழியில் வரவேற்கும். நாம் போகின்ற பொழுது நம்மை அதனுடைய மொழியிலே வழி அனுப்பும். யதார்த்தபூர்வமான நிகழ்வு. நாயை விடவும் மன்னிக்க வேண்டும், சிலர் கீழே போவோம். மனிதத்தன்மையையும்
மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த சுய கௌரவத்தையும் மனிதன் மனிதனாக நடக்காத பொழுது மனித இனத்திலிருந்தே அவன் வெளியாகிறான். இவர்களுக்கு அல்லாஹ் உண்மையிலே குரங்குகளாக மாற்றினான், பன்றிகளாக மாற்றினான். சிலை வணங்கிகளாக சிலரை மாற்றினான். அன்பானவர்களே, இதுதான் நான் 2 நிகழ்வுகளை சொன்னது. இந்த தலைப்பை நீங்கள் விளங்குவதற்காக வேண்டி இந்த சமூகத்தில், உலகத்தில், சமகாலத்தில் நாம் வாழ்கின்ற, நாம் பழகுகின்ற மக்களில் எல்லோரும் அல்ல, ஒரு சிலரிடம் எல்லாம் இருக்கிறது. படிப்பு இருக்கிறது, பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, உலகத்துடைய எல்லா செல்வாக்குகளும் இருக்கின்றன. மனிதத்தன்மை இல்லை. இஸ்லாமிய பண்பை விட அடிப்படை மனித நேயமே கிடையாது. மனிதனை மனிதனாக பார்க்கின்ற பண்பு, பிறரை மதிக்கின்ற பண்பும், பிறருக்கு கை கொடுக்கின்ற பண்பும், பிறரை தூக்கி விடுகின்ற பண்பும், பிறருடைய குறைகளை மறைக்கின்ற பண்பும், பிறருடைய கவலை கண்ணீர்களை துடைக்கின்ற பண்பு இல்லை. கண்ணீருக்கு மேல் கண்ணீர் வடிக்க வைக்கின்ற காலம், நோயாளி அப்படியே நோயை முற்ற வைக்கின்ற காலம், அப்படியே பாதிக்கப்பட்டவரை இன்னும் குழியிலே தள்ளுகின்ற காலம், பிறருடைய நலவுகளை பாராட்டுவதை விட்டுவிட்டு குறைகளை எடுத்து சமூகமயப்படுத்துகின்ற காலம். மனிதர்களிடம் மனிதநேயம் குறைந்து வருகின்ற இந்த காலத்திலே கண்ணியமானவர்களே, நம் அடிப்படை நம்முடைய படைப்பு, நமக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற மார்க்கம், நமக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற பண்பாடுகளை எப்பொழுதும் விட்டுக் கொடுக்க கூடாது. ஆரம்பத்தில் குர்ஆன் வசனங்களை ஓதினேன். வலில்லாஹில் இஸ்ஸா, கண்ணியம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். 2 கருத்து. ஒன்று, அல்லாஹ் கண்ணியமானவன். அதை நாம் சொல்லலையோ சொல்லவில்லையோ, ஏற்றுக்கொண்டோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அல்லாஹ் கண்ணியமானவன். இன்னும் ஒரு கருத்து, கண்ணியம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. அல்லாஹ் கண்ணியத்தை தான் நாடியவர்களுக்கு கொடுப்பான். வலி ரசூலிகி, அடுத்து கண்ணியத்துக்குரியவர் ரசூல். அல்லாஹ் கண்ணியத்துக்குரியவன், அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணியத்துக்குரியவர்கள். வலில் முஃமினீன், மூன்றாவது மூமின்கள் கண்ணியத்துக்குரியவர்கள். ஈமானோடு இருக்கின்ற காலம் வரைக்கும் கண்ணியம் இருக்கும். உலகத்தை மையமாக வைத்து கண்ணியத்தை தேடக்கூடியவர்கள் தான் பண்பாட்டை இழப்பார்கள். அவர்கள் கண்ணியத்தை பணத்தை கொடுத்து தேடுவார்கள். அவர்கள் கண்ணியத்தை அதிகாரத்தை பயன்படுத்தி தேடுவார்கள். அவர்கள் கண்ணியத்தை சண்டித்தனத்தை வைத்து தேடுவார்கள். அவர்கள் கண்ணியத்தை குடும்ப கௌரவத்தை வைத்து தேடுவார்கள். ஆனால் 2 சாரார்களையும் குர்ஆன் பேசுகிறது. உலகத்தை மையமாக வைத்து கண்ணியத்தை தேடியவர்கள் கேவலப்படாமல் மரணிக்கவில்லை. அல்லாஹ்விடத்திலே இஸ்லாமிய பண்பை, ஈமானிய பண்பை, நல்ல செயல்களை முன்வைத்து கண்ணியத்தை தேடியவர்கள் ஆரம்பத்தில் சமூகத்திலே சாதாரணமானவர்களாக இருந்தாலும் அவருடைய இறுதி காலத்திலே கண்ணியப்படுத்தித்தான் அல்லாஹ் அவர்களை வஃபாத்தாக்கினார், அவர்களை உலகத்தில் எடுத்தார். 2 படிப்பினைகளும் குர்ஆனில் அந்த வெள்ளையும் கருப்பும் கலந்துதான் இருக்கிறது. தண்ணீரும் நெருப்பும் கலந்தே இருக்கிறது. ஒவ்வொரு நிகழ்விலும் ஒன்று நெகட்டிவான, இன்னும் ஒன்று பாசிட்டிவான, எதிர்மறையான, நேர்மறையான 2 பட்டியலும் இருக்கிறது. அடுத்த ஆயத்தை ஓதினேன். மன் அமில சாலிஹன் ஃபலினஃப்ஸிஹி, நல்லவராக, நற்பிரஜையாக, ஒரு நல்ல பண்பாடுள்ள மனிதராக யார் வாழ்வாரோ அது அவருக்கு சார்பாகவும் சாதகமாகவும் அவருக்கு லாபமாகவும் அமையும் என்ற வாழ்க்கை. யார் தீய முறையில், அல்லாஹ் தடுத்த முறையில், அல்லாஹ்வுக்கு புறம்பாக, மார்க்கத்துக்கு புறம்பாக, இஸ்லாமிய ஈமானிய பண்புகளுக்கு மாற்றமாக பாவ அந்த சூழலிலே வாழ்வாரோ, பாவத்தோடு வாழ்வாரோ, அது அவருக்கு அந்த அவருக்கு அது கேவலமாக, கேடாக, தீங்காக அது அமையும். கண்ணியமானவர்களே, அந்த 2 ஆயத்துக்கு பின்னால் நான் ஓதின வத்தீனியுடைய சில வசனங்களை, வத்தீனியுடைய சில வசனங்கள். அந்த ஆத்மா நல்லவராக, நல்லதாக இருந்தால் அவருக்கு கண்ணியம், சாதகம். தன்னுடைய ஆத்மாவுக்கு தான் அநியாயம் செய்கின்ற பொழுது, பாவம் செய்கின்ற பொழுது கேவலம், நஷ்டம் உண்டாகும். வத்தி 4 விடயங்கள் சத்தியம் செய்யான் அல்லாஹ். வத்தி, அத்திப்பழத்தின் மீது சத்தியமாக. வத்தி, ஜெய்தூன் மீது சத்தியமாக. வசூர் சீனி, சூர் சீனா என்று சொல்லக்கூடிய சீனாய் மலையின் மீது சத்தியமாக.
வஹாதல் பலதில் அமீன், இந்த பாதுகாப்பான, பிறருக்கு அபயம் கொடுக்கின்ற, பிறருக்கு அடைக்கலம் கொடுக்கின்ற, பிறருக்கு நிம்மதி கொடுக்கின்ற இந்த மக்கா நகர் மீது சத்தியமாக. வஹாதல் பலதில் அமீன், 4 சத்தியங்களுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்வது லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனித இனத்தை நாம் அழகான அமைப்பில் படைத்திருக்கிறோம். அதுக்கு அடுத்த ஆயத் சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலின், மனிதன் மனிதத்தன்மையை இழக்கின்ற பொழுது, மனித நேயத்தை விட்டு கலருகின்ற பொழுது, அஸ்ஃபல சாஃபிலின், கீழ் சாதிகள் உள்ளவனாக அவனை நாம் ஆக்கி விடுவோம். மனிதன் மனிதனாக இருக்கும் வரை உயர்ந்திருப்பான், மனிதத்தன்மை இழக்கின்ற பொழுதோ தாழ்ந்து போவான். இந்த சூறாவில் எல்லாம் என்ன விளங்கப்படுத்துகிறான்? ஒரு மனிதனிடம் கண்ணியமானவர்களே அத்திப்பழத்துடைய தன்மை இருக்க வேண்டும். உடலுக்கு ஆரோக்கியம், உடலுக்கு ஒரு போஷாக்கு, உடலுக்கு ஒரு ஊட்டச்சத்து, அதே போன்ற சுவை, நோய்க்கு ஆரோக்கியம். கண்ணியமான அத்திப்பழம் அது மக்களுக்கு முழுக்க முழுக்க அது இனிப்பானது, அது ஒரு கனி, எல்லோரும் விரும்பக்கூடியது. ஒரு கனி போன்று, ஒரு பழம் போன்று அத்திப்பழம் எப்படி பயனளிக்கிறதோ அது போன்று மனிதன், உண்மையான மனிதன் இருக்க வேண்டும். ஒலிவ், அந்த ஒலிவ் ஆயில், ஜெய்தூன் எண்ணெய், ஜெய்தூன் கண்ணியமானவர்களே சகல துறைகளுக்கும் பாதிக்கப்பட்ட ஒன்றுதான் ஜெய்தூன். அது அதனுடைய எண்ணெய், தலைக்கு முடிக்கு எண்ணெய், முகத்துக்கு கிரீமாக, காயங்களுக்கு மருந்தாக, உடம்பில் ஏற்படக்கூடிய அடையாளங்களை நீக்குவதற்கான ஒரு நிவாரணியாக, ரொட்டிக்கு ஆணமாக, கறிக்கு எண்ணெயாக, சாபாக்களுடைய ஒரு ஆணமே அது தனி ஆணமாக, ரொட்டிக்கு ஒரு உதவியான ஒரு உணவாக பாதிக்கப்பட்டது. அதே போன்ற கண்ணியமானவர்களே அது மிருதுவானது, அது உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது. அதுபோல இந்த ஜெய்தூனுடைய தன்மை ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டும். ஜெய்தூன் போன்ற ஒரு மனிதன் இருக்க வேண்டும். அதுதான் அதில் அல்லாஹ் சத்தியம் செய்கிறார். சீனாய் மலை எப்பொழுதும் மலைகள் தாழ்ந்ததல்ல, உயர்ந்தது. மலைகள் எப்பொழுதுமே தாழ்ந்த, பயனற்ற, என்ன கனிம அழுக்கானவைகள் தான் கீழே இருக்கும். ஊத்தைகளை தான் குழி தோண்டி நாங்கள் என்ன செய்வோம், கொட்டுவோம். ஊத்தை குப்பைகள் தான் நிலத்திலே கொட்டப்படும். யாரும் ஊத்தை கொட்டுவதற்கு மலை ஏறுவது கிடையாது. அன்பானவர்களே, மலை போன்று சுய கௌரவம் உள்ளவனாக மனிதன் இருக்க வேண்டும், நாகரிகம் உள்ளவனாக இருக்க வேண்டும். எதற்கும் எந்த சவாலுக்கும் முகம் கொடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். எந்த சோதனையிலும் தான் அசைந்து கொடுக்காமல் இருக்க வேண்டும். எல்லோரும் ஆபத்துகளில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒதுங்குகின்ற இடமாக மலை இருந்திருக்கிறது. அந்த தூர் சீனா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு நின்று பேசிய அந்த மலை, கண்ணியமானவர்களே, மலை போன்ற ஒரு மனிதன் இருக்க வேண்டும். உறுதியாக பிறரை காப்பாற்றக்கூடியவனாக, ஏன் சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடியவனாக, கேவலமான பரிகாச வார்த்தைகளுக்கு காது கொடுத்து தன்னை பலகீனப்படுத்தாதவனாக, யார் என்னதான் செய்தாலும், மலைக்கு எவ்வளவுதான் நாங்கள் எதனால் தாக்கினாலும் அது நகரப்போவதும் கிடையாது, உடையப் போவதும் கிடையாது. மலைக்கு கல்லடிப்பதால் மலை சுக்குநூறாக மாறாது. அல்லாஹ்வுடைய சில ஆபத்துகள் சோதனைகள் வந்தாலே தவிர அது நம்மால், நம்முடைய உடலால், நம்முடைய பொருட்களால், அதைவிட பவரான, அதை தகர்க்கின்ற சில கருவிகளை பயன்படுத்தாமல் நம்முடைய நடவடிக்கைகள் மலைக்கென்ற தீங்கையும் ஏற்படுத்தாது. அது போன்று எப்பொழுதுமே தன்னுடைய லட்சியத்திலே, தன்னுடைய விடயத்திலே, காரியத்திலே கண்ணாக உறுதியாக இருக்க வேண்டும். வஹாதல் பலதில் அமீன், மக்கா நகர் போன்றிருக்க வேண்டும். மக்கா நகருக்குள்ளே ஒரு நுழைந்தால், அந்த காபத்துல்லாவுடைய எல்லைக்குள் யாராவது நுழைந்தால் அவருக்கு பாதுகாப்பு, அவருக்கு நிம்மதி, அவருடைய உடலுக்கு பாதுகாப்பு, உயிருக்கு பாதுகாப்பு, அவருடைய மான மரியாதைக்கு பாதுகாப்பு. ஏன் அந்த பூமியிலே, அந்த புனித பூமியிலே வளர்கின்ற ஒரு மரத்தை கூட அநியாயமாக வெட்டக்கூடாது. அங்கிருக்கின்ற உயிர் ஜீவராசிகளை அனுமதி இல்லாத முறையிலே கொல்லக்கூடாது. அங்கே யாருடைய இரத்தமும் ஓட்டப்படக்கூடாது. 4 விடயங்களை சத்தியம் செய்துவிட்டு அல்லாஹ் சொன்ன விடயம் தான் மனிதன் அடிப்படையில் அழகானவன், நாகரிகமானவன், மனிதன் எப்பொழுதுமே கலாச்சாரம் உள்ளவன். அன்பானவர்களே, இதைத்தான் குர்ஆன் போதிக்கிறது. ஹதீஸை சொன்னேன்.
ஒரு முஸ்லிமுடைய வரைவிலக்கணமே அதுதான். உண்மையான முஸ்லிமுடைய வரைவிலக்கணம் நாம் நினைக்கின்றது வரைவிலக்கணம் அல்ல. வெளிரங்க அடையாளம் இருக்கிறது, வெளிரங்க ஆடை முறை, வெளிரங்க அங்க அவயங்களுடைய அந்த அழகுகள் அலங்காரங்கள் இஸ்லாத்துடைய அடையாளம் இருக்கின்றன. ஆனால் உண்மையான முஸ்லிமுடைய தன்மை உள்ளத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லிம் எப்பொழுதுமே தன்னுடைய சொல்லால் செயலால் பிறரை துன்புறுத்த மாட்டான். பிறருக்கு தன்னுடைய சொல்லும் நோவினை ஏற்படுத்தாது, தன்னுடைய செயல்களும் நோவினை ஏற்படுத்தாது. கையால் நாவால் என்றால் செயல் சம்பந்தப்பட்ட சொல் சம்பந்தப்பட்ட எதனாலும் ஒரு முஸ்லிம் பிறருக்கு பிற முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். இப்பொழுது நாம் நம்மை பற்றி சிந்திப்போம். நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி போய்கொண்டிருக்கிறது? என்னுடைய பேச்சு எப்படி இருக்கிறது? என்னுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்றன? என்னுடைய அன்றாட மக்களோடு புழங்குகின்ற துறைகள் எப்படி இருக்கின்றன? உண்மையான நேர்மையான கண்ணியமான ஒரு மனிதனாகவும் மனிதநேயம் உள்ள ஒரு மனிதனாகவும் உண்மையான இஸ்லாமிய பண்புள்ளவனாகவும் இருக்கிறேனா? சிந்திப்போம். கண்ணியமானவர்களே, இதைத்தான் இஸ்லாம் குர்ஆன் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் நமக்கு போதிக்கிறது. எப்பொழுதுமே கண்ணியமான இஸ்லாம் எந்த காலத்துக்கு பொருந்தக்கூடிய ஒரு மார்க்கம். இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு எல்லோருக்கும் அல்லாஹ் இலகுவாக ஆக்கியிருக்கிறான். ஏன் தெரியுமா? அதுல எந்த விதமான சிரமங்களும் கஷ்டங்களும் பாரங்களும் தனக்கும் கிடையாது, பிறருக்கும் இவரால் பாரம் ஏற்படாது. இதுதான் நபியவர்களிடம் இருந்த தன்மையும் சஹாபாக்களிடம் இருந்த தன்மையும் முன்னே நல்லடியார்களிடம் இருந்த தன்மையும். எதை எடுத்தாலும் எப்பொழுதுமே சிந்தித்து அதை பற்றி அவருடைய இறுதியை, அவருடைய முடிவை, அவருடைய பெருபெயரை சிந்தித்து தான் சஹாபாக்கள் நடந்து கொள்வார்கள். எடுத்ததெல்லாம் பேசிவிட மாட்டார்கள். சொல் செயல் சஹாபாக்களுடைய எந்த அளவு ஒரு செயல் யாருடைய மனதையும் புண்படுத்தாத அமைப்பில், யாருடைய திடுக்கத்தை யாருக்கும் ஏற்படுத்தாத அமைப்பில், கலங்கத்தை உண்டு பண்ணாத அமைப்பில் எப்பொழுதுமே சஹாபாக்கள் நடந்திருக்கிறார்கள். ஆனால் பெரும் அந்தஸ்துகளை உலகத்திலேயும் அல்லாஹ்விடத்தில் பெற்றுக் கொண்டார்கள். பெரும் பெரும் பாக்கியங்களை அடைந்து கொண்டார்கள். கண்ணியமல்லே, அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கம் தான் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நமக்கு இன்று ஒவ்வொரு லட்சியங்களை வைக்கிறோம். அப்படியாக வேண்டும், அதை அடைய வேண்டும், இதை அடைய வேண்டும். முதலாவது நான் உண்மையான முஸ்லிமாக மாறுவேன். என்னுடைய இலக்கு நான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற தூய்மையான முஸ்லிமாக, நாகரிகம் உள்ள முஸ்லிமாக, பண்பாடுள்ள முஸ்லிமாக மாறுகிறேன். எல்லா துறைகளிலும் இதை நான் பேணிக் கொள்வேன். எப்பொழுதும் என்னுடைய எந்த நடவடிக்கைகளும் யாருக்கும் ஆபத்து விளைவிக்க கூடாது. ஆபத்து விளைவிக்கின்ற அமைப்பில் என்னுடைய நடவடிக்கை அமையக்கூடாது என்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் சிறந்த முன்மாதிரி. பண்பாடுகள், நாகரிகங்கள் எப்பொழுது கண்ணியமானவர்களே, உலக அடிப்படையில் யார் யாரெல்லாம் அந்தஸ்தை தேடினார்களோ கேவலப்பட்டுதான் மௌத்தாயினார்கள், தண்டனை அனுபவித்துதான் மௌத்தாயினார்கள். ஈமான், இஸ்லாமிய பண்பு, மனித நேயங்களை வைத்து கண்ணியத்தை தேடியவர்கள் பணத்திலே கொஞ்சம் குறைவாக இருந்தாலும், செல்வத்திலே குறைவாக இருந்தாலும், உலக அடிப்படையில் அந்தஸ்திலே குறைவாக இருந்தாலும் அல்லாஹ் மிகவும் கண்ணியப்படுத்தித்தான் மௌத்தாக்கினார். அல்லாஹ்விடத்திலே கண்ணியமான மிக உயர்ந்த பாக்கியங்களை வாக்களிக்கப்பட்டவர்களுக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு கருப்பு மனிதர், ஒரு நீக்ரோ, எத்தியோப்பியாவை சேர்ந்தவர்கள், குடும்ப பின்னணி இல்லாதவர்கள், யார் தட்டு கேட்க யாரும் இல்லை, அடிமையாக விற்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்களிடத்திலே அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினார்கள். அவருடைய இஸ்லாம் இருந்தது, ஈமான் இருந்தது, மனிதநேயம் இருந்தது, பொறுமை இருந்தது, விட்டுக் கொடுப்பு இருந்தது, அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. கீழே மிதிக்கப்பட்டார்கள், பாலைவனத்திலே இழுக்கப்பட்டார்கள், நேர அட்டவணை டைம் டேபிள் போட்டு வேதனை செய்யப்பட்டார்கள், காயப்படுத்தப்பட்டார்கள். அந்த கண்ணியமானே, நாவில் அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய பெயர், ஈமானிய வார்த்தை, பொறுமை, அல்லாஹ் எனக்கு விடிவை தருவார் என்ற ஒரு நல்லெண்ணம், பொறுமை செய்தார்கள். சித்திரவதை செய்தவர்கள் தான் அபூ ஜஹல், உத்பா, உமையா, ஷைபா. கண்ணியமானே, அதே போன்று உபை இப்னு கலப், இவர்கள் பெரும்புள்ளிகள். அபூ ஜஹல் ஊருடைய தலைவர், பெரியோர் அந்தஸ்துள்ள சமூகத்திலே பெரிய செல்வாக்குள்ளவன் உலக அடிப்படையிலே. உபை இப்னு கலப் பெரிய மட்ட வியாபாரி,
உமையா பெரிய குடும்பத்துடைய தலைவர், உத்தைபா பெரிய வியாபாரிகள், பணக்காரர்கள், பெரும் சமூகத்திலே முக்கிய பிரமுகர்கள். அவர்கள் நினைத்தார்கள், என்னுடைய பணத்தை வைத்து எனக்கு கண்ணியத்தை அடையலாம், என்னுடைய ஆட்சி அதிகாரத்தை வைத்து கண்ணியத்தை அடையலாம், அதுக்கு நான் என்ன அநியாயமும் செய்வேன், மனித பண்பை இழப்பேன், மிருகங்களை விட கேவலமாக நடந்து கொள்வேன், எனக்கு இதன் மூலம் தான் கண்ணியமும் கௌரவமும் என்று நினைத்தான். என்ன நடந்தது கண்ணியமானவர்களே? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பண்பாட்டை இழக்கவில்லை, இஸ்லாத்தை விடவில்லை, மனித நேயத்தை இழக்கவில்லை. அல்லாஹ் உயர்த்தினான். எந்த உயர்த்தினார்? ஃபத்ஹ் மக்காவிலே காபத்துல்லாவுக்கு மேலே ஏற வைத்தார். அந்த நேரத்திலே சிலர் உயிரோடு இல்லாவிட்டாலும் இவர்களுக்கு அநியாயம் செய்த சிலர் உயிரோடு இருந்தார்கள். காபத்துல்லாவுக்கு மேலே ஏறி அல்லாஹ்வுடைய பெயரை உச்சரிக்க வைத்தான், அதான் சொல்ல வைத்தான். சுவர்க்கத்தில் நபி அவர்கள் நடமாறுகின்ற பொழுது ஒரு காலத்து சத்தம் கேட்கிற, இன்னும் ஒருவருடைய நடை காலடி சத்தம். மலக்கிடம் கேட்டார்கள், யாருடைய காலடி சத்தம்? இது பிலாலுடைய காலடி சத்தம். பிலால் சுவர்க்கத்தில் நடக்கின்ற பொழுது, சுவர்க்க காட்சியில் நபியவர்கள் வாழ்கின்ற பொழுது பல சந்தர்ப்பங்களை பார்த்தார்கள். அந்த விளங்கப்படுத்திய மலக்கு சொன்ன, பிலாலை என்ன அமல் செய்கிறீர்கள்? என்னோடு சேர்ந்து சொர்க்கத்திலே நடமாறுகின்ற அளவுக்கு அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்தினான். எதை வைத்து உயர்த்தினான்? இஸ்லாமிய பண்பு, மனித நேயம், பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம், இதை இழக்கவில்லை. அல்லாஹ் சுவர்க்கவாதி என்ற நன்மாராயத்தை சொல்லாமல், காபத்துல்லாவுக்கு மேலே ஏற்றாமல் 3 ஹரம் ஷரீஃப்களிலும், காபத்துல்லா, மதீனா முனவ்வரா, மஸ்ஜித் நபவி, பைத்துல் மக்திஸ், ஒரு கிதாபை நான் பார்த்தேன், மஸ்ஜித் அக்ஸாவிலும் அவர்களுக்கு அல்லாஹ் அதான் சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தார். அவர்களுடைய கபரு அமைந்திருக்கின்ற அந்த மஸ்ஜித், அந்த மஸ்ஜிதுடைய பேரே மஸ்ஜித் பிலால். அந்த மஸ்ஜிதோடு சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகம் அமைந்திருக்கிறது. எப்படிப்பட்டவர்கள்? மிதிக்கப்பட்டவர்கள், அடிக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள். இஸ்லாத்தை இழக்கவில்லை, பண்பாட்டை இழக்கவில்லை, மனித நேயத்தை இழக்கவில்லை. அல்லாஹ்வோடு நல்லெண்ணம், அல்லாஹ் என்னை உயர்த்துவான், பாதுகாப்பான், காப்பாற்றுவான், என்னை அல்லாஹ் நல்ல நிலைமையில் வைப்பான் என்ற அந்த எதிர்பார்ப்பு அல்லாஹ் அடைய வைத்துதான் கபருக்கு அனுப்பினான். அந்த நன்மாராயங்களை சொல்லித்தான் அனுப்பினான். ஒவ்வொருடைய வரலாறு படித்தான். அபூஜஹலுக்கு என்ன நடந்தது? சமூகத்தில் பெரிய வீரர், மாவீரர், தலைவர். அவருடைய பேரை கேட்டால் எல்லாரும் மண்டியிடுவார்கள், கைகட்டி நிற்பார்கள். அவருடைய சொல்லுக்கு கண்ணை பற்றிக் கொண்டு கட்டுப்படுவார்கள். என் அச்சத்தால், அதிகார பயத்தால், அவனுடைய கடுபடிகளால், அவனுடைய அராஜகத்தால், அது மனிதத்தன்மை இல்லை. அபுல் ஹிகம் அடிப்படையுடைய புனைப்பேர் ஞானபிதா. அபுல் ஹிகம் நம்முடைய சுத்த தமிழிலே கருத்து என்ன? ஞானபிதா. அபூ ஜஹல் என்று நபியவர்கள் பெயர் வைத்தார்கள். ஞானம் இருந்தது மூளையோடு மாத்திரம், மேல் மாடியில் இருந்தது அவருடைய ஞானம், உள்ளத்துக்கு இறங்கவில்லை. பௌசருடைய உதாரணம் சொன்னேன். பௌசரில் இருக்கிறது 10,000 லிட்டர், ஆனால் அதனுடைய டேங்கிலே ஒரு 10 லிட்டரும் கிடையாது, ஓடாது, செயல்பட முடியாது. அபூ ஜஹல் அவருடைய அறிவு ஞானம் இருந்தது மூளையோடு, உள்ளத்துக்கு இறங்கவில்லை, அகத்திலே இருக்கவில்லை, தலையிலும் மூளையிலும் இருந்தது. அவருக்கு அல்லாஹ்வுடைய அனுமதிப்படி நபி அவர்கள் வைத்த பெயர் மௌத்தீக தந்தை, மடமையின் தந்தை. ஞானபிதாவுக்கு மடையன் என்ற பெயர் கேட்டுத்தான் சாவு வந்தது. அவனது அறிவாளி. எந்த அளவு திறமைசாலி என்றால், ஈச்சம்பல விதையை தின்று விட்டு சாப்பிட்டு விட்டு ஒட்டகம் கழிக்கின்ற ஒட்டகத்துடைய கழிவில் கொஞ்சம் சிதைவடைந்திருக்கும் ஈட்டப்பழ விதையை எடுத்து அந்த ஈட்டப்பழ விதையை பார்த்து சொல்வானாம், இது எந்த வகை ஈட்டப்பழம் என்று. அவளும் ஆய்வாளர், அவளும் திறமைசாலி. எந்த பேரோடு செத்தான்? மடையன். ஏன்? மனித நேயத்தை இழந்தான். அறிவின் மூலம் கலாச்சாரத்தை உருவாக்காமல் இழந்தான், நாகரிகத்தை இழந்தான், கண்டித்தனம் காட்டினான், அதிகார துஷ்பிரயோகம் செய்தான், அநியாயம் செய்தான், ஆட்சிப்படைத்தான், அராஜகம் புரிந்தான். சும்ம ரததினாகு அஸ்பல சாபிலின், கீழ் சாதியாக்கி எல்லாம் சாவடித்தான். அபூ ஜஹல் என்றால் யாரென்றே தெரியாத, அபூ ஜஹல் என்றால் யாரென்றே அடையாளம் தெரியாத சின்ன பிள்ளைகள் மூலம் அவனுக்கு அழிவு வந்தது. இதுதான் கேவலம். நான் பேசிக் கொண்டு வந்த தலைப்பு இறுதி கட்டம்.
இரண்டு வகையான அமைப்பை பேசிக் கொண்டு வந்தேன். மனிதன் அடிப்படையிலே கண்ணியமானவன், அழகானவன். மனிதனுடைய மனித நேயத்தை இழக்கின்ற பொழுது, மனிதன் பண்பாட்டை இழக்கின்ற பொழுது, மனிதன் சுய கௌரவத்தை இழந்து மனிதத்தன்மைக்கு மாற்றமாக நடக்கின்ற பொழுது சில மிருகங்களை விட கேவலமாகுவான். என்னென்ன மிருகங்களை ஒத்து அல்லாஹ் உதாரணம் சொல்லி இருக்கிறார் என்பதை நான் குர்ஆனிலிருந்து முன்வைத்தேன். அந்த நபர்களை முன்வைத்து எந்த தன்மையினால் அவர்களுக்கு அந்த மிருகங்களை விட கேவலமான பட்டம் சூட்டப்பட்டது என்ற விடயத்தை முன்வைத்தேன். அதுக்கு பின்னால் கண்ணியமானவர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்ற மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற வசீனி சூறாவை விளங்கப்படுத்தின முன்பகுதிகளை, மறுபக்கத்திலே உலகத்தை, உலக அந்தஸ்தை, பட்டத்தை, படிப்பை, பதவியை, அதிகாரத்தை மாத்திரம் வைத்து கௌரவத்தையும் கண்ணியத்தையும் தேடக்கூடியவர்களிடம் மனிதத்தன்மை இருக்காது என்பதை அபூ ஜஹலுடைய பிலால் ரலியல்லாஹுடைய சான்றோடு முன்வைத்தேன். அதே போன்று இன்னும் ஒரு சில உதாரணங்களோடு இறுதியில் முடித்துக் கொள்கிறேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம், இரண்டு நல்லடியார்கள், ஒரு நபி, ரசூல், இறைநேசர், உலகத்துடைய ஆட்சி கொடுக்கப்பட்டவர்கள். இரண்டு பேரும் ஆட்சியாளர், மனிதநேயம் உள்ளவர்கள். ஆட்சியாளர் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவர்கள். ஆட்சியாளர்கள் உலக ஆட்சி, ஆனால் நேர்மையானவர்கள், நாகரிகம் உள்ளவர்கள், கலாச்சாரம் உள்ளவர்கள். மறுமுறை நும்ரூத், புக்தனசர், உலக ஆட்சி, இங்கு 2 பேர், அங்கே 2 பேர், ஆனால் அநியாயம், மனிதத்தன்மைக்கு மாற்றமான ஆட்சி, மனித உரிமை மீறல் உள்ள ஆட்சி, நேர்மையில்லாத ஆட்சி, வஞ்சகம், கலப்படம், ஊழல் உள்ள ஆட்சி, மனிதர்களுக்கு அவர்களுடைய உரிமையை கொடுப்பதை விட மக்களுடைய உரிமையை பறித்த ஆட்சி, பண்பாடுள்ள ஆட்சியாளர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கண்ணியமானவர்களே, அவர்களுக்குரிய வேதம் ஜபூர், அவருடைய தந்தைக்கு இறங்கிய, தாவூதுக்கு இறங்கிய வேதம் ஜபூர். அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே புகழ்ந்து பாராட்டி அவர்களுக்கு கொடுத்த அந்தஸ்தை காற்று வசப்படுத்தப்பட்டது. பறவைகளுடைய மொழி தெரியும், எறும்புடைய மொழியும் தெரியும், எறும்போடு உரையாடியது. அதே போன்று கண்ணியமான ஜின்கள் எல்லாம் அவர்களுடைய அடியாட்கள், அவருடைய எடுபடி வேலைகள் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் ஜின்கள். அவர்கள் காற்றிலே இருந்த சிம்மாசனத்திலே காலையில் 1 மாதம், மாலையில் 1 மாத தூரம் வேகமான குதிரையிலே பயணிக்கின்ற, 1 கிலோமீட்டருக்கு கண்ணியமான ஒரு அவருக்கு 500,000 மைலேஜ் கொடுக்க வேண்டிய அவ்வளவு வேகமான குதிரையிலே போக வேண்டிய பயணத்தை அரை நாளிலே, 1 மாதத்தில் குதிரை போகின்ற பயணம் அரை நாளிலே, ஒரு நாளைக்கு 2 மாதங்களுடைய 60 தினங்களுடைய கண்ணியமானவர்களே, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 500 வேகத்தில் போகின்ற குதிரையா இருந்தாலும் ஒரு நாள் நம்முடைய கணக்குப்படி பார்த்தால் ஓய்வெடுக்கிற நேரங்களை விட்டுவிட்டு ஒரு 10 மணி நேரத்தை எடுத்துக்கொண்டாலும் கண்ணியமானவர்களே 5000 பெருக்கி பாருங்கள். 2 மாதங்களுக்கு எத்தனை 1000 லட்சம் கிலோமீட்டர்கள் அந்த காற்று கொண்டு போகும் என்று அப்படிப்பட்ட கண்ணியத்தை கொடுத்தான். அதே போன்று துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்தை வெள்ளிக்கிழமை ஓதப்பட வேண்டிய தஜ்ஜாலுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக அடையாளப்படுத்தப்பட்ட சூரா கஹ்ஃபிலே இறுதி பகுதியிலே துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனிதநேயத்தையும் நேர்மையான ஆட்சியையும் நாகரிகமான கலாச்சாரம் மிகுந்த தயார குணமுள்ள ஆட்சி முறைமையையும் மக்களுடைய காலடிக்கு சென்று மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி பயிரிலை மாத்திரம் மார்க் பண்ணி அடுத்த முறை தேர்தல் வரைக்கும் வெறும் மக்களுக்கு சோபன காட்டுகின்ற பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வாக்கு பிச்சை கேட்கின்ற ஆட்சி செய்யாமல் உடனுக்குடன் இமீடியட் ஆக்ஷன், துரித நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு ஆங்காங்கே செய்து கொடுத்த சேவைகளை, உடனுக்குடன் மக்களுக்கு சுட செய்த சேவைகளை பற்றி பேசுகிறார் என்றால் மனிதநேயம், பண்பாடு, கலாச்சாரம், சுய கௌரவத்தை அந்த ஆட்சியாளர் பேணிக்கொண்டார். சூரா கஹ்ஃபிலே அல்லாஹ் பதிய வைத்து வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாயாலும் அவருடைய பெயரை சொல்ல வைத்தான் அல்லாஹ். கண்ணியம். நம்ரூத், புக்தனசர் அழிந்து நாசமாகினார்கள். இந்த கண்ணியமானே பலஸ்தீனை இப்பொழுது அழித்து சிதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சியோனிசவாதிகள் இருக்கிறார்களே, இதே வேலையை செய்தவன் தான் புக்தனசர். அவனுடைய சகாக்கள் தான் இவர்கள். இந்த கேவலமான மனிதனை அடித்து ஒடுக்கி
மனிதனை இரத்தமோட்டி குழந்தைகள் என்று பார்க்காமல், பெண்கள் என்று பார்க்காமல், நோயாளிகள் என்று பார்க்காமல் அநியாயம் செய்கின்ற, ஏன் சில மிருகங்கள் கூட, சில வேட்டை பிராணிகள் கூட, உறுதியான தகவல்களை நாங்கள் ஆய்வின் மூலம், வீடியோக்கள் மூலம் பார்க்கிறோம். வேட்டை பிராணி, உதாரணமாக மானையும் விரட்டி வேட்டையாடுகின்ற அந்த வேட்டை பிராணி சிறிய மான்குட்டியை தின்னாமல் கொஞ்சி குழாவுகின்ற ஆதாரப்பூர்வமான நிகழ்வுகளை பார்த்தோமே. நான் அதைத்தான் பேசிக் கொண்டு வருகிறேன். மனிதன் மனித நேயத்தை இழந்தால் மிருகத்தை விட கேவலமாக போவான். பார்க்கிறோமா இல்லையா? தியோனிஸ்டுகளை பார்க்கிறோமா இல்லையா? இந்த கேவலமான யூதர்களை பார்க்கிறோமா இல்லையா? மனித நேயத்தை இழந்த மிருக சாதிகளை விட கேவலமானவர் என்பதை குர்ஆனின் மூலமாக நிரூபித்தேன். புக்தனசர் அப்படித்தான் பலஸ்தீனை, பைத்துல் மக்திஸை சிதைத்தவன், சின்னாபின்னமாக்கியவன், அழித்தவன், தகர்த்தவன். அதை பார்த்துவிட்டுதான் உசைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள், இதையும் உயர்த்திப்பானா? இதுவும் செழிப்பாகுமா? இந்த ஊர் உருப்படுமா? மீண்டும் என்ன நீ செப்பனிட்டு செய்வாயா அல்லாஹ்? எப்படி கேட்ட பொழுது கண்ணியமானவர்களே, அவர்களை தூங்க வைத்தான். 100 வருடங்கள் தூங்க வைத்துவிட்டு சாதனைகள் அல்லாஹ்வுடைய சக்தியை காட்டினான். நிகழ்வு வருகிறது. அல்லாஹ் உயிர்ப்பித்தான். அவருடைய கழுதை அப்படியே செத்து உக்கி போய் எலும்பு கூடாக இருந்தது. அவருடைய உணவு எது தாமதித்து மாசடையும்? பிராணியா, மிருகமா அல்லது உணவா? அவசரமாக பழுதடையக்கூடியது எது? உணவு. உணவுதான் பழுதாகும். உணவு இருக்கிறது 100 வருடமாக ஃப்ரெஷ்ஷாக. பயணம் செய்த கழுதை இருக்கிறது எலும்பு கூடாக. அல்லாஹ்வுடைய சக்தி. அந்த கழுதைக்கு எப்படி நாங்கள் சதைகளை, மாமிசங்களை இணைத்து மீண்டும் உங்களுடைய கழுதையை உயிர்ப்பிக்கிறோம் என்று பாருங்கள் என்று கண் முன்னே அல்லாஹ் அந்த சாதனை நிலைநாட்டி கொடுத்தான். இதே போன்ற இந்த உரையை நாங்கள் செப்பனிடுவோம், செழிப்பாக்குவோம், புனர் நிர்மாணம் செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு பலஸ்தீன், அதில் பைத்துல் மக்திஸை, அந்த ஊரை சிதைத்த வந்தான் புக்தனசர். அங்கு ஒரு புனித பூமி இருக்கிற மக்கள் அர்த்தம் இருக்கிறது. அது அந்த பூமியைத்தான் என்று இவர்கள் சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அழிந்தான் நும்ரூத். நொண்டி கொண்டு போய் மூளை அரித்தது, கேவலப்பட்டு உலகத்தை ஆட்சி செய்தவன் சைக்கோவாக சட்டமடைந்தான். இன்னும் எத்தனை பேர் சைக்கோக்களாகத்தான் முஸ்லிம்களுக்கு, இஸ்லாத்துக்கும் அநியாயம் செய்கின்றவர்கள், இஸ்லாத்தை கொடுமைப்படுத்துகின்றவர்கள், அடிமைப்படுத்துகின்றவர்கள், மனநோயாளிகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பேசிய விடயங்களை உள்ளத்துக்கு எடுப்போம், சிந்தனை கெடுப்போம். மனித தன்மையை இழக்கக்கூடாது. எந்த சோதனை, எந்த நெருக்கடி, எந்த நமக்கு எதிரான சவால்கள் வந்தாலும் மனிதன் என்ற கௌரவத்தை இழக்கக்கூடாது, மனித தன்மையை இழக்கக்கூடாது, நாகரிகத்தை இழக்கக்கூடாது, கலாச்சாரத்தை இழக்கக்கூடாது, இஸ்லாமிய பண்புகளை இழக்கக்கூடாது. சொல்லாலும் செயலாலும் யாருக்கும் கெடுதி விளைவிக்க கூடாது என்ற சிந்தனை முன்வைத்து எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நேர்மையான, நாகரிகம் உள்ள, பண்பாடு உள்ள மனிதர்களாகவும் முஸ்லிம்களாகவும் நம்மை மாற்றுவானாக. ஏழைகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதரருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ஏழை உண்மையான நீ சொல்லுகின்ற மனிதத்தன்மை உள்ளவர்களாக மாற்றுவாயாக, பண்பாடு உள்ளவர்களாக மாற்றுவாயாக, கலாச்சாரம் உள்ளவர்களாக மாற்றுவாயாக. எந்த கட்டத்திலும் மனித நேயத்தை இழக்கக்கூடிய கேவலமான பண்பை நம்மை விட்டு தூரமாக்குவாயாக. மிருகங்களை விட கேவலமான பண்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க அவரை பாதுகாப்பாயாக. எப்பொழுது உண்மையான முஸ்லிம்களாக வாழ வைப்பாயாக. சொல்லாலும் செயலாலும் யாரையும் நோய்விக்காத, துன்புறுத்தாத நன்மக்களாக வாழ வைப்பாயாக. எந்த கட்டத்திலும் இஸ்லாமியன் என்ற அடையாளத்தை, பண்பாட்டை விட்டுக் கொடுக்காத உறுதிமிக்கவர்களாக ஆக்குவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.